லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை 8ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வட தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் வெப்பநிலையில் பெரிய அளவு மாற்றம் இருக்காது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தெற்கு வங்கக்கடலின் தென்பகுதி, குமரிக்கடல் பகுதி, அந்தமான் கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி வரை மணிக்கு 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுச்சேரியில் பதிவான மழை அளவு வழக்கமான சராசரியை விட 13% குறைவு எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.